அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி ஒன்று பகிரப்பட்டு வருது. அதில் என்னென்னா, நாகை மாவட்ட தாவேக்காவோட செயலர் சுகுமாரனும் அவருடைய பையனும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கட்சி ஆளையை மிரட்டுறாங்க அப்படின்னா இது வந்து உச்சகட்டமாக இருக்குது. எப்படின்னா, மூளையை கழட்டி எரிஞ்சிருவேன், கல்லை கட்டி போட்லேருந்து கீழே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிறாரு. ஏன்னா, எலெக்ஷன் இருக்கிறதுனால நீ எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்கிற, அரசியல் இருக்கெல்லாம் நினச்சிக்காத, என்ன வேணாலும் செய்வேன், இந்த கட்சி பதவியெல்லாம் எனக்கு மயிறு மாதிரி அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. இது எதை காட்டுது? ஒரு அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிற ஒரு கட்சியோட மாவட்ட செயலர் எடுத்த உடனே இன்னும் எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் இவ்வளோவா? ஆதினா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம் நினைக்கிறியா? ஆதிடா அப்படிம்பார்ல சிவாஜி படத்து வில்லன். அது மாதிரி தாவேக்காவோட மாவட்ட செயலர்கிட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாகி வந்து கணக்கு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து கூட்டம் நடக்குது, அது கடை வசூல்லாம் பண்ணுறீங்க, கணக்கு ஒப்படைக்குன்னு கேட்டிருக்காரு. நீ ஏங்கிட்டே கணக்கு கேட்குறியா? வருமான வரித்துறைக்கே 15 கோடியை மறைச்சவருடைய தலைவனுடைய வாரிசுரா நாங்கள் 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் அபராதம் போட்டும் அந்த அபராதத்தை எடுத்து நீதிமன்றத்துக்கு போன வழியாக அபராதத்தை கெட்டாத தலைவனாக நாங்கள். ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணும்போதும் அதில் 1 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் நின்று வர்ற தலைவன். அப்படிப்பட்ட எங்ககிட்ட கணக்கு கேட்குறியா? எத்தனை பிளாக் டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்றுருப்போம், 2000 ரூபாய்க்கு விற்றுருப்போம். அப்போல்லாம் கணக்கு கேட்டதில்லை, புஷி கூட கேட்டதில்லை. கட்டிங்க கொடுத்தா கம்முன்னு இருப்பாப்புல, நீ என்கிட்ட கணக்கு கேட்குறியான்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க. தாவேக்காவுடைய பொறுப்பாளர் யாராவது கை வச்சா 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல 2000 பேர் வந்து நிற்பான்னு சொல்லி புஷியானந்த் சொல்கிறார். ஆமாம், இப்போ அந்த 2000 பேர் அங்கே போய் நிற்பாங்களா? கை வைக்கிறதே உன் கட்சிக்காரன் தான். அதுவும் மூளையை உடச்சி தெருவில் போட்டுருன்றாப்புல, கல்லை கட்டி போட்டில் இறக்கிடுவாங்க. மட்டன் கடை விளை பார்த்துருவான் போல இருக்கு. கறிக்கடையில் மூளையை பிதிக்கிடுவேன், ஈரலை வகுந்து வச்சிருவேன், சூரட்டியை வந்து தனித்தனியாக வச்சிருவேன், 2 கிலோ மட்டன்னு கொஞ்சம் எலும்பு இல்லாமல் போட்டு கொடுங்க அப்படின்னு அவனை கேட்கணும் போல இருக்கு. கல்லை கட்டி கரை போட்டில் இறக்கிட்டு வரான், பிடிங்கி தின்றுவோம் பார்த்துக்கோங்க, கழுத்து அறுத்து கடலில் வீசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அரசியலுக்கு வந்து எம்எல்ஏவாகி, அமைச்சராகி, சேர்மன் ஆகி, மேயர் ஆகி கான்ட்ராக்ட் எடுப்பதில் இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்குள்ளேயே உள்கட்சிக்குள்ளேயே முரண் ஏற்படும். மாவட்ட செயலாளர் ஒதுக்குவாங்க. இப்போ திருச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக இருப்பாங்க, புதுக்கோட்டையில் 2 பிரிவாக இருப்பாங்க. ஆளும் கட்சியில் சொல்கிறேன், பிரிவாக இருப்பாங்க. பொறுப்புகள் வரும்போது, பணம் வரும்போது, இவன் பொறுப்புக்கும் வரல, இன்னும் வந்து கையில் வந்து பணத்தை பார்க்க ஆரம்பிக்கலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வந்து நிற்பான் அப்படின்னு வரல. இப்போ கட்சிக்காரருக்கு ஒரு பிரச்சனையை கட்சி மாவட்ட செயலாளர் இப்படி பேசுகிறானே, இது வரைக்கும் ஆச்சு. இந்த சமூக வலைதளங்கள் இந்த காணொலி கிட்டத்தட்ட 2 நாளாக பகிரப்படுது. கட்சி தலைமையிலேருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. அங்கே நேராக இதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாவேக்கா கூட்டம் போட்டு கரூரில் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னானுங்க. நாம் கேள்வி தான் கேட்டோம், தாவேக்காவோட கொள்கை என்னன்னு கேள்வி கேட்டோம். ஒவ்வொரு முறையும் அந்த கேள்வி தான் கேட்குறோம். விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனம் வைக்கலை. விஜயுடைய குடும்பத்தாரை பற்றியோ, அவருடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றியோ, அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றியோ பேசவே இல்லை. நீங்கள் இவ்வளோ கடுமையான கேள்வி கேட்டால் அவங்க கோவம் வரும்ல. ஆனால் கூட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 4ஆம் தர 8ஆம் தர 10ஆம் தர பேச்சாளர்களை வச்சு பேச விட்றான். டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி டிவிகேக்கும் டிஎம்கே தான். நாம் தமிழர் கட்சி உன்னை விட மாட்டேன்டா. டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி. சாட்டை துறைமுருகா உன்னை விட மாட்டேன்டா. டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி. சீமான் உன்னை விடவே மாட்டேன். ஏன்டா டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டின்றாங்க. அங்கிள் நீங்கள் தள்ளிக்கோங்க, உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒட்டுமொத்தமான தாவேக்கா டீமும் நாம் தமிழர் கட்சியை வந்து நாங்கள் வேரடி மண்ணோடும் புடுங்குவேன். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கொள்கை உள்ள கட்சியாக மாறி நிற்கிறது. ஒரு ஐடியாலஜிக்கலாக நாம் தமிழ் கட்சி உச்சத்தை நிற்கிறது. சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி. நீங்கள் 234 தொகுதியிலும் எனக்கு இவ்வளோ வாக்கு இருக்குன்னு எந்த கட்சியாலும் சொல்ல முடியுமா? திமுகவாலேயோ, அதிமுகவாலேயோ, பாஜகவாலேயோ, காங்கிரஸாலேயோ எந்த கட்சியாலும் சொல்ல முடியாது. நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் 234 தொகுதியிலும் எங்களுக்கு ஆள் இருக்குது, எங்களுக்கு வாக்கு இருக்குது. 36 லட்சம் வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கோம், பெருமையே சொல்ல முடியும். இத்தனை லட்சம் வாக்களை வாங்கினு யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. அதுவும் இந்த கட்சியில் வந்து பஞ்சம் பிழைக்க போனேன், தன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டு வார்த்தைகளை விற்று பிழைக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ற அந்த நபர், ஆதவர்ஜினாவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர், வாய்ஸ் ஆஃப் காமனில் வரக்கூடிய அந்த வருமானத்திற்காக பிழைப்புக்காக போன அந்த நபர், அவருக்கு தைரியம், துணிச்சல், தெம்பு, திராணி, கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எதாவது இருந்தால் ஏதாவது ஒரு டிபேட்டுக்கு வாங்க. ஏன் டிபேட்டுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வருதுன்னா வர்றதே இல்லை.
டிபேட்டுக்கு வந்து எதுவும் இருமான கார்த்தி, சாட்டை துறைமுருகன், சல்மான், அபுபக்கர் வர்றாங்கன்னா வர்றதே கிடையாது. நாங்கள் வரமாட்டோம். இப்போ நேற்று வரை அறிக்கை போட்டிருக்காங்க, தாவேக்காவுடைய தலைமை ஒரு நிர்வாகிகளை கேட்காமல் யாரும் டிபேட்டில் கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா டிபேட்டில் கூட அடி வாங்கிட்டு இருக்காங்க. கேட்குற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் எந்த கட்சியாலும் சரி, எந்த கட்சி கேட்குற கேள்விக்கும் வீட்ட பதில் இல்லை. அதுவும் நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலே இல்லை மொத்தமாக. அப்போ எல்லா டிபேட்லேயும் அசிங்கப்படுறாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி தலைமை வரக்கூடாதுன்றது. அனுமதி மேடையை போட்டு எங்கேயோ ஓரமாக உட்காந்துக்கிட்டு நீ தேனிக்கு வா, நீ சேலத்துக்கு வா, கரூரில் போய் கூட்டம் போட்டிருக்காங்க 6 மாதத்துக்கு பிறகு. கூட்டத்தை போட்டு அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி நாங்கள் ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு சொல்லி அந்த ராஜ்மோகனுங்கிற நபர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலராக தமிழ்நாடு அரசால் பாராட்டு பெற்றவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தால் ஆன்சி சோபாராணி, நாம் தமிழ் கட்சியுடைய கவுன்சிலர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 6 கவுன்சிலர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய கவுன்சிலர்கள். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போய் களத்தில் போய் தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டதுன்னு நினைக்கும்ல, அது மாதிரி இவனுக்கு வந்து நாம் தமிழ்ச்சிக்கு கவுன்சிலர் இல்லை. நாம் தமிழ்ச்சி கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க மிகச்சிறந்த களப்பணிகளை ஆட்டிட்டு இருக்காங்க, அப்படிலாம் வேற விஷயம். இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எடுக்கிற வாக்குகள், நாம் தமிழ் கட்சி பெறப்போகிற வெற்றியை பார்த்துட்டு இந்த ராஜ்மோகன் போன்ற நபர்கள்லாம் அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். நீ பணத்துக்காக வேலை செய்கிற, நாங்கள் இனத்துக்காக வேலை செய்கிறோம், மொழிக்காக, பண்பாட்டைக்காக, நாம் இந்த தமிழ் இனத்தைக்காக வேலை செய்கிறோம். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? போன மாதம் வரைக்கும் திமுகவோட தலைவர் போல யாரும் இல்லைன்னு பாராட்டிய இதே வாயி, இதே நாஞ்சில் சம்பத்து, அந்த கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தன் எடுத்துக்கோங்க. ஒருத்தன் இப்போ விஜயினோட சேலம் பார்த்திபன்னா விஜய் ரசிகன், ஆரம்பத்துலேருந்து விஜய் ரசிகன், இன்றைக்கி விஜய் ரசிகன். இப்போ அவர் மேடை ஏறி பேசுவதற்கு தகுதி இருக்குது. புஷி ஆனந்தை சொல்லுங்கள், அவர் பேசட்டும் உண்மையிலே. ஏன்னா விஜயனுடைய ரசிகராகவே இருந்தார். 4 கட்சி மாறினவன், 7 கட்சி மாறினவன், பணத்துக்காக போய் தாவைக்கால தஞ்சம் அடைஞ்சிருக்கிறவன், அங்கே என்ன பேசுகிறாங்க, மேடைக்கு பின்னாடி விஜயை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தாவைக்கால இன்றைக்கி ஊடக முகமாக வர்றாங்கல்ல, இவங்க அங்கே ஒன்று பேசுறது, மேடைக்கு பின்னாடி அண்ணே இதெல்லாம் விளங்காதுண்ணே, பேரை சொன்னால் ரொம்ப தப்பாக போயிடும், நானுமே பார்த்துருக்கேன், இதெல்லாம் விளங்காதுண்ணே, 4% கூட தேராதுண்ணே, நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க. சரி, மரியாதை கருதி நம்ம சொல்லக்கூடாது, அது தேவையும் இல்லை. நம்மளுடைய ஸ்லீப்பர் செல்கள் நிறைய அங்கே இருக்காங்க, தாவைக்காக்குள்ளே நம்ம ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நமக்கு தகவல் தர்றது. இதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜானோரகே சாமியை ரொம்ப நம்பியிருந்தார். இப்போ எந்த கூட்டணியும் வரல அப்படின்னோடனே ஜான் மேலே விஜய் கொடுங்கோத்தில் இருக்கார். சொல்கிறது அந்த டீம் தான். ஆமாம், ஜான் இப்போ கொஞ்ச நாள் லைம் லைட்டில் இல்லை. ஆமாம், ஸ்கிரிப்ட் இப்போ வேற ஆள் தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காராம். அதனால தான் கண்ணாப்பின்னு இந்த ஜல்லிக்கட்டு, புல்லுக்கட்டு, அழுகிறது, மல்லுக்கட்டு, அழுகிறது, இந்த ஸ்டண்ட்லாம் அடிச்சுட்டு இருக்காப்புல. ஜான் இருந்தால் இதோட மோசமாக இருக்கும், இப்போ அதை விட மோசமாக இருக்குது. அந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் மாறி போகுது. அப்போ இந்த கட்சி வந்து இன்னும் அதிகாரத்தை நோக்கி அடைகிறதுக்கு முன்னாடியே இப்படி மிரட்டல், உருட்டல், கொலை பண்ணிடுவேன், உன்னை அறுத்து போட்டுருவேன், உன்னை மூளையை உடச்சி விட்டுருவேன், கடலை கட்டி இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் அதிகாரத்துக்கு நோக்கி விரைந்தால் அது என்னவா மாறுங்கிறத, இது ஒரு பேராபத்தான கட்சி, இது ஒரு டேஞ்சரஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இப்போ கரூரில் கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னீங்க, அந்த கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வாயில் வாங்கினதா ஒரு செய்தி வந்துச்சே. வாயில் வாங்க கொடிக்கம்பம் வந்து அப்படியே வாயிலேயே விழுந்துச்சே. இல்லை, அது வந்து உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கும் போது அந்த கொடிக்கம்பங்களை சரியாக நடணும், தலையில் விழுகிற அளவுக்கு நடக்கூடாது. யாராக இருந்தாலும் அவங்க மண்டையில் அடிபடுவது, தலையில் அடிபடுவது, வாயில் வாங்குவது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டு. ஏற்கனவே 41 உயிர்கள் இவர்களால் பலியாயிருக்கு, இன்னொரு உயிர் அனாமத்தாக போயிடக்கூடாது. எங்கே ஒரு கொடிக்கம்பம் விழுந்தா கூட சரி, சரியான மேடைக்கு பக்கத்தில் இருக்க கொடிக்கம்பமே விழுகிறது அப்படிங்கிறது கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப தவறு. ஏன்னா 41 உயிரை அவங்க என்ன பலி கொடுத்துட்டாங்க. 41 உயிருக்கு பலி கொடுத்த பிறகு இன்னும் ஒரு உயிர் வந்து அந்த கட்சியில் அனாமத்தாக போயிடக்கூடாது. அவர்கள் உயிரெல்லாம் இருக்கணும். ஏன்னா மாற்று கருத்து இருக்கலாம், மாற்றிக்கலாம், ஆனால் அவன் செத்து போகணும்னு நினைக்க முடியாதுல்ல, அது தப்பானது. அவருக்கு வந்து தலையில் சிகிச்சை அளிக்கணும். மூளைக்கு அவருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு மூளையே கிடையாது, அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வாய் முக்கியம், வாய்க்கு உடனே சிகிச்சை பண்ணி அது இருந்தால் தான் பிழைக்க முடியும். அடுத்ததா அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே குடும்பத்துக்கு 10,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணிக்கு 0, எங்களுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இல்லை, இந்த எனக்கு என்னன்னா, திமுக அதிமுகங்கிற இருவரும் கட்சிகள். நாங்கள் வந்தால் காவிரி பிரச்சனையை தீர்த்து வைப்போம், முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்த்து வைப்போம், ஆற்று மணல் கொள்ளையை தடுப்போம், கனிமவள கொள்ளையை தடுப்போம், நாங்கள் வந்தால் கல்வியை உலகத்தரத்துக்கு மாற்றுவோம், நாங்கள் வந்தால் மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு மாற்றுவோம், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் இலவசமாக தரமாக கொடுப்போம், மருத்துவமனையில் காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை தரமாக கொடுப்போம், அதே போல் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு சட்டசபையில் இப்படி 50 விழுக்காடு வழங்குவோம்,
உள்ளாட்சிகளில் 50 விழுக்காடு வழங்குவோம் இப்படின்னு சொல்வது சரியாக இருக்குமா? பெண்கள் முன்னேற்றத்திற்கு இல்லை வேலை வாய்ப்புக்கு இதுக்கெல்லாம் வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொண்டு தன்மாண்மிக்க வாழ்வு அதான் தேவை. நாசக்கார தொழிற்சாலைகள் இல்லாத தமிழ்நாட்டை பாதுகாப்போம், தமிழ்நாட்டை சுற்றிக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், மீனவர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம். இதுக்கு தான் இவங்க செயல்பாட்டு இவங்க தேர்தலுக்கு தேவைப்படுது. நீட்டை நீக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இருக்குது? கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் என்ன இருக்குது? கச்சத்தீவை மீட்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது? அதை எப்படி சட்ட ரீதியாக நம்ம பண்ணலாம்? தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆழ்தூக்கி சட்டங்கள், மத்திய அரசு சட்டங்கள் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகளை செய்யலாம்? அதுதான் நமக்கு தேவை. இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை நம்ம முழுமையாக எப்படி சாத்தியப்படுத்தலாம்? அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழிவகை செய்யலாம்? போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடை மாற்றுவதற்கு, மனிதவள மேம்பாட்டை இதுவதற்கு, தமிழ்நாட்டுடைய கடனை அடைப்பதற்கு, இன்னும் கடன் வாங்காமல் தமிழ்நாட்டை தற்காப்பதற்கு, அதுதான் இங்கே தேவையை ஒழிய கருணை அடிப்படையில் 10,000 ரூபா குடும்பத்திற்கு அப்படிங்கிறது. இப்போ திமுக அரசு என்ன பண்ணுது? 5,000 ரூபாய் மொத்தமாக போடுது. 5,000 ரூபாயை மொத்தமாக யாரும் கேட்கல. ஆனால் 5,000 ரூபாயை கொடுத்தா அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இரட்டை மகிழ்ச்சி, விடிய காலையிலே விடியல் வந்துருச்சு, இன்முகத்தோடு வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 5,000 ரூபா கொடுத்தா தான் அந்த பெண்கள் மகிழ்ச்சி அடைகிற நிலைமையில தான் தமிழ்நாட்டு மக்களை திமுக வச்சிருக்குங்கிற கேள்வி உருவாச்சுல்ல. நீங்கள் உடனடியாக 10,000 ரூபாயை அறிவிக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் கருணை தொகையாக. கருணை தொகைனா என்னங்க? வாழவே வழி இல்லைங்க. கருணை அப்படிங்கிறது என்னது? இரக்கம். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க, கொச்சை மொழியில் பிச்சை. கருணை, இரக்கம், கொச்சை மொழியில் சொன்னால் பிச்சை. அப்போ 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் இருக்குன்னா, 70 ஆண்டு காலமாக 1967 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் எப்படி ஆண்டிருக்கிறது? 1967 ஒரு படி நிச்சயம், 2 படி லட்சியம் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை சொல்றாரு. அன்னைக்கு வறுமை இருந்தது, சரிதான். காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்தாருன்னா அன்னைக்கு வறுமை இருந்தது, சரிதான். இன்னும் 70 வருஷம் ஆண்டிங்கல்ல, மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டீங்கல்ல. டைட்டில் பார் கொண்டு வந்தோம், அது கொண்டு வந்தோம், நாங்கள் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், பொருளாதாரத்தில் 11 வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 5,000 ரூபா கொடுக்குறீங்க, 1000 மகளிருக்கு, 1000 மாணவர்களுக்கு, 1000 மகளிருக்கு, மாணவிகளுக்குன்னு கொடுக்குறீங்க. அவங்க மொத்தமாக 10,000 ரூபா கொடுத்தா தான் சரியாக வரும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போ அந்த அளவில் தான் தமிழ்நாட்டு மக்களை வச்சுருக்கீங்களா? இன்னும் வறுமையினுடைய கொடிய பிடியில் தான் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்களா? இந்த 10,000 ரூபாயை கட்டி யாரும் போராட்டம் பண்ணலை. ஆசிரியர் பெருமக்கள் வேலை கட்டு போராடுறாங்க. அதுதானே தேவை. செவிலி தாய்மார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்குறாங்க, அதுதானே தேவை. இன்னைக்கு கிராம நிர்வாக அதிகாரிகளுடைய உதவியாளர்கள், தலையாரின்னு சொல்லுவாங்க, கிராம உதவியாளர்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ஸ், அவங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு போராடிக்காங்க. இன்னைக்கு எழிலகத்தில் போராட்டம் கிட்டத்தட்ட 21 நாட்களாக கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக சென்னை எழிலகத்தில் போராடி வர்றாங்க. என்ன கோரிக்கைன்னா, நீண்ட நாள் கோரிக்கையுடைய 4ஆம் நிலைக்கு இணையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை. 4ஆம் நிலை காலநிலை ஊதியம், இதை கேட்டு அவங்க போராடுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்தீங்கன்னா 10,000, 20,000, 20,000ன்னு ஒரு 10 லட்சம் பேர் ஒரு போராட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஆட்சியர்களுங்களில், எழிலகத்தில், இங்கே பக்கம் வள்ளூர் கோட்டத்தில், கிளாம்பாக்கத்துன்னு போராடிட்டு இருக்காங்க. அதைத்தானே சரி பண்ணணும். இந்த கருணை தொகை தேவையில்லை. அந்த நீங்கள் ஒரு 2 லட்சம் குடும்பம் வச்சுக்கோங்க, 2 லட்சம் பேர் குடும்பத்தாக கணக்கு பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வருவாங்க. அது ஒரு ஓட்டா கூட பாருங்க, ஓட்டா கூட பார்த்து கூட அவங்க கோரிக்கையை நாங்கள் வந்தால் நிறைவேற்றணும் அதிமுகவும் சொல்லலை, நாங்கள் இப்போவே நிறைவேற்றி கொடுக்கணும் திமுகவும் சொல்லலை. நான் 5,000 தரேன் 10,000 ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய மறைமுகமான லஞ்சம். வெளிப்படையாக நான் வந்தால் 10,000 தருவங்கிறது வாக்கை பறிக்கக்கூடிய லஞ்சமை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் வந்தால் தருவேன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க, நாங்கள் இப்போவே தரோன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமணம் முத்துராமலிங்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. தங்கம் போன்ற வாக்களை தவிட்டுக்கு விற்காதீங்கன்னு அண்ணாதுரை சொன்னார். இப்போ அவங்க தவிட்டுக்கு தான் அந்த தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய உரிமைகளை ரொட்டி துண்டிற்காக வித்துறாங்க அண்ணன் அம்பேத்கர் சொல்றாரு. ரொட்டியை விட மோசமாக ரஸ்க்கு இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, ரஸ்க்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இந்த கருணை தொகை, இந்த இலவசத்தெல்லாம் பார்க்க முடியும். இலவசம் என்பது தூய குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்களே பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்குற அரசு தான் நல்ல அரசாக இருக்கும். அப்படி யார் திட்டமிடுறாங்களோ அவங்களை நோக்கி தான் மக்கள் போகணும் ஒழிய நான் வந்தா வீடு தருவேன், கார் தருவேன், அதெல்லாம் தேவையில்லை. நீ வேலையை கொடு, கல்வியை கொடு, மருத்துவத்தை கொடு, மற்றெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அடுத்ததா
மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வழக்கு தொடர்பாக இன்னைக்கு டிஎஸ்பிக்கு வந்து பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன நடந்துட்டு இருக்கு அதில்? இந்த வழக்கை பொறுத்தளவில் முழுக்க இதுக்கு காரணமாக இருந்தது டிஎஸ்பி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டிஎஸ்பி உத்தரவிடாமல், ஒரு ஆய்வாளர் உத்தரவிடாமல், உயரதிகாரி உத்தரவிடாமல் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போயிட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த நிக்கிதா என்கிற அந்த பெண்மணி உயரதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்து தான் நேரடியாக போயிருக்காங்க. இப்போ அங்கே சங்கரபாண்டியன் 2-3 பேர் போனாங்க, அந்த 5 காவலர்கள். அவங்ககிட்ட நிக்கிதா பேசலை. நிக்கிதா வந்து நேரடியாக உயரதிகாரிக்கு பேசியிருக்காங்க தலைமைச் செயலகத்தில். அங்கேருந்து அழைப்பு வந்து அந்த டிஎஸ்பிக்கு போனதாக சொல்லப்படுகிறது. அதில் தான் சிபிஐ கொடுத்த அந்த புகாரில் கூட, சிபிஐ போட்ட எஃப்ஐஆரில் கூட, சிபிஐ அறிக்கையை தாக்கல் பண்ணதில் கூட டிஎஸ்பியோட பெயர் வந்து இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட நடந்து 6 மாத காலத்துக்கு மேலே ஆகுது. இந்த சட்டம் வந்து எவ்வளவு வலுவாக இருக்குன்னு பாருங்கள். இதே சாமானிய மனிதனாக இருந்தால் உடனடியாக அவனை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்தி இதுக்குள்ள தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதிகார வர்க்கத்தில் இருப்பதனால 6 மாதம் கழிச்சு பிடிவாரன்னு போட்டிருக்காங்க. ஏன் அவரை பிடிக்க முடியாதா? முதலமைச்சருக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு பண்ணால் 12 ஹவர்ஸில் ஸ்பெஷல் டீம் போய் கைது பண்ணுது. நான் தக்கலையில் பேசிட்டு வெளியே வரதுக்குள்ளே திருநெல்வேலியில் வந்து என்னை கைது பண்ணுறாங்க பரபரப்பாக. ஆனால் ஒரு டிஎஸ்பிக்கு பிடிவாரண்டு போட்டுற அளவுக்கு தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கா? நினச்சா பிடிக்கலாம், பிடிக்க முடியும். இதுவே காலதாமதம். உடனடியாக அந்த டிஎஸ்பியை கைது செய்ய மட்டும் இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது, ஏன் இந்த நிக்கிதாவை இன்னும் கைது பண்ணலைன்னு. நிக்கிதா மீது என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்குது. அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்லிட்டாங்க, நகைகள் காணாமல் போகலை. அப்போது நகைகள் காணாமல் போகலன்னு சொல்லி பொய்யான புகாரம் அந்த அம்மா கொடுத்துருக்காது. வாய்மொழி புகார், எழுதிலாம் கொடுக்கல, பெட்டிஷனே போய், புகாரும் போய். அப்போ நிக்கிதாவை ஏன் கைது பண்ணல? டிஎஸ்பி மட்டும் இல்லை, நிக்கிதா முதன்மை குற்றவாளி, A1 அக்யூஸ்ட். அவளால் தான் அந்த அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டான். அப்போ நிக்கிதாவையும் கைது பண்ணணும், அந்த காவல்துறை டிஎஸ்பியும் உடனடியாக கைது செய்யணும். அப்படி கைது செய்யால் மட்டும்தான் குறைந்தபட்ச நீதி கிடைக்கும். கைது செய்வதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சாத்தாங்குளம் வழக்கில் தண்டனை கிடைக்கல. உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த ஸ்ரீதருங்கிற இன்ஸ்பெக்டர் போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வராரு. 2000 கிட்டத்தட்ட 19-20 காலகட்டத்தில் நடந்துச்சு. இன்றைக்கி 5 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது. நீங்கள் அதில் தண்டனையை கொடுத்துருந்தா இது நடந்திருக்காது. இப்போ காவல்துறையில் தண்டனை கொடுத்தா காவல்துறை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களோ, அரசுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்களோ, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்துருமோன்னு பயந்து போய் தானே இந்த அரசு வந்து காவல்துறையினால கைது பண்ணலை. இதே வேறு நபராக இருந்தால் கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்களை கைது பண்ணால் மட்டும்தான் இனி இது போன்ற லாக்அப் மரணங்கள், பொய்யான போலியான புகார் அடிப்படையில் கூடிய நடப்படக்கூடிய மரணங்கள் நடைபெறாமல் இருக்கும். தமிழக அரசு விரைந்து இந்த நிக்கிதாவையும் இந்த டிஎஸ்பியும் கைது பண்ணணும். அடுத்தது அப்போ பார்த்தோம்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாற்றி இந்த தேர்தல் அறிக்கைகள் வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் 2000 அங்கே அந்த பக்கம் 5000ங்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்க சூழலில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இபிஎஸ் வந்து விதவிதமான வாக்குறுதிகளை கொடுத்து விதவிதமான வடைகளை சுடுறார், வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் ஏற்கனவே ஆமாவோட சுட்டாரு, இவர் உளுந்த வடை சுடுறாரு. அவ்வளோதான் விஷயம். அவர் சுட்டு பருப்பு வடைனா இது உளுந்த வடை, 2 பேரும் வடை தான் சுடுறாங்க. ஆமாம். நேற்று கூட ஒரு டிபேட்டில் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை அது குறித்து நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட முதல் பக்கத்தில் 100 வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்தாங்க. சொல்வதை செய்வேன், செய்வதை சொல்வேன், ஏனென்றால் நான் கலைஞர் மகன், கலைஞருடைய புகழ்பெற்ற அந்த கோட்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி வாசகம் இதுதான் சொல்லியிருந்தார். அந்த 100 வாக்குறுதிகளில் திமுகவுடைய இணையதள பக்கமாக இருக்கக்கூடிய www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்குது. அதை யார் வேணாலும் எளிதாக டவுன்லோட் பண்ணி செய்ய முடியும். எல்லாத்தையுமே நீங்கள் கையில் அலைபேசி இருக்குது, எடுத்து பாருங்கள். முதல் வாக்குறுதியாக திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். 2வது வாக்குறுதி என்னன்னு பார்த்தா, ஊழல் புகாருள்ள அதிமுக அமைச்சருடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அதே போல் வந்து கேஸ் சிலிண்டர் மானியமாக 100 ரூபா, அப்புறம் வந்து ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். இப்போ அந்த வரிசையாக படிக்கும்போது நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கப்படும். அதை மட்டும் ஒரு எதிர்த்தரப்புலேருந்து வந்த ராஜீவ்காந்தி சொன்னார், ஆவின் பால் லிட்டருக்கு நாங்கள் 3 ரூபா குறைச்சிருக்கோம் அப்படின்னு. இதில் நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையாக 10 விழுக்காடு செஞ்சுருக்காங்க, 90 விழுக்காடு செய்யலை. அதில் வந்து கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கணும்னு சொன்னாங்க, அதை குறைக்கலை. இப்படி பல வாக்குறுதிகள். அதை விட கல்வி அறிவு 3 ஆண்டுகளில், அதாவது 2021 ஆட்சி வராங்களா, 2, 3, 4 இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக, லிட்ரஸி ரேட்டு கல்வி பெற்ற மாநிலமாக நாங்கள் மாற்றோன்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோனா 85.66, 2011 80.56. இப்போ இந்த 2025-26 கணக்கெடுப்பின்படி 85.66 விழுக்காடு தான் தமிழ்நாடு கல்வி பெற்ற மாநிலம். 17வது இடத்துல இருக்குது இந்தியாவில். முதல் இடத்துல கேரளா இருக்குது. நம்மளை விட மிசோரம் மற்ற மாநிலங்கள்லாம் கல்வி அறிவில் கூடியிருக்காங்க, லிட்ரஸி ரேட்டில் இருக்காங்க. இதை கேட்டால்
உயர்கல்வி படிப்புகிற விதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது என்ன? 100 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடை மாற்றுவீங்க. எப்போ மாற்றுவீங்க? ஆட்சி முடிஞ்சிச்சு சொல்கிறது 3 வருஷத்தில். ஒரு கமிட்மெண்ட்டே இல்லை. நாங்கள் 2040க்குள்ளே வல்லரசு ஆகணும்னு மோடி சொல்கிறார்ல, 2040 நம்ம இருக்க போகிறோமா இல்லையா போகிறது அவர் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறாரு. 2040 தள்ளி வச்சுட்டாரு. ஏன்னா 2030 சொன்னால் வந்து டக்குன்னு கேட்டுருவாங்க, 40க்கு போடு, 40க்கு தள்ளி விடு அப்படின்னு தள்ளி விட்டாப்புல. அது மாதிரி நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொன்னது 3 ஆண்டுகளில் 100 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடை மாற்றுவோன்னு. நீங்கள் ஆட்சி முடிய போகுது, கிட்டத்தட்ட புதிய தேர்தல் வரப்போகுது, ஏதோ ஒரு கட்சி ஆட்சியை அமைக்க போகுது. அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றிய வாக்குறுதி என்ன இருக்குது? அப்போ அவர் சொல்கிறது வடனா நீங்கள் சொல்கிறது என்ன? ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் தேர்தறிக்கை கொடுப்பாங்க, ஒவ்வொரு முறையும் கொடுப்பாங்க. அந்த தேர்தறிக்கைலாம் எடுத்து பாருங்களேன். நீங்கள் 67 வேண்டாம், 1990 வச்சுக்கோ, 2000 வச்சுக்கோ. 2000க்கு பிறகு வச்சு 2000க்கு பிறகு பிறந்தவங்க இப்போ ஓட்டு வந்துருச்சு, 2K கிட்ஸுக்கலாம். ஸோ 2000க்கு பிறகு எடுத்துக்கோ. 2001 திமுக அதிமுக தேர்தறிக்கை நம்ம எடுப்போம், டவுன்லோட் பண்ணி தனி விவாதமாக நடத்துவோம். இந்த 2001 திமுக கொடுத்தது என்ன, அதிமுக இதில் எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் யார் பெஸ்ட்டாக நிறைவேற்றிருக்கான்னு பாருங்கள், தெரிஞ்சு போயிடும். எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ உருட்டு, எவ்வளோ வடை, எவ்வளோ போண்டா, எவ்வளோ அப்பம், எவ்வளோ இடியாப்பம் எல்லாம் இருக்கும். அடுத்து இப்போ இந்த தேர்தல் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய புதிய கட்சிகள் எல்லாருமே தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தமிழக மக்களோட நலனுக்காக நான் ஒரு புதிய கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு கட்சி தொடங்கி கொடியை அறிவிச்சிருக்கிறாங்க திருமதி சசிகலா அவர்கள். ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர் தான் அவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 1986 காலகட்டத்திலேருந்து அம்மையார் ஜெயலலிதாவோட பயணிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அதிமுகவில் அவமானம் ஏற்பட்ட காலம் தொடங்கி அவருக்கு மிக உதவியாக இருந்தவர். ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை கூர்ந்து பார்த்தவர். ஜெயலலிதாவுடைய போல்டான் டிசிஷனில் சசிகலா அவருடைய பங்களிப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறு மனிதர்களை எம்எல்ஏக்களாக, பல பேர் அமைச்சர்களாக, பல பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக மாற்றியதிலையும் சசிகலா அவர்களுக்கு பங்களிப்பு இருக்குது. அப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு போல்டான லேடி, ஒரு பெஸ்ட் டிசிஷன் மேக்கிங் உள்ளவங்க, துணிந்து முடிவெடுப்பாங்க. அப்படி தான் தலித் எழில்மலை வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டி வெல்றாங்க, சபாநாயகராக வந்து தனபால் ஆக்குறாங்க. அப்படிங்கும்போது நிறைய இந்த மாதிரியான சமூக நீதியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் எல்லாத்துலேயுமே சசிகலாவுடைய ஒரு ரோல் வந்து பிள்ளையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு. ஜெயலலிதா அவர்களுடைய நல்லதில் எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்கோ, ஜெயலலிதா அவர்கள் மீதான விமர்சனங்களையும் சசிகலா அவர்களுக்கு பங்களிப்பு இருக்குது. வழக்கு, இந்த சிறை, இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஈக்குவல் பங்களிப்பு இருக்குது. அப்போ ஒரு அரசியல் ஒரு 86ங்கும் போது ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது. இந்த 40 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை வைத்துக்கொண்டு இத்தனை பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன், இத்தனை பேரை எம்பி ஆகியிருக்கேன், இத்தனை பேரை அமைச்சராகியிருக்கேன், ஏன் பல பேரை முதலமைச்சராகவே ஆக்கியிருக்கிறேன், கூவாத்தூர் வரைக்கும் கூட்டு போய் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கும்போது என்னுடைய செல்வாக்கை நான் நிரூபிக்கிறேன். இது வரைக்கும் கிங் மேக்கராக இருந்தேன், இப்போ நானே கிங்காக மாறுறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி நினச்சி தான் அரசியலுக்கு வராங்க. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அப்ளை ஆகாது. இது எல்லாமே அதாவது பருவத்தே பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. பருவத்தே பயிர் செய்யலை. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் பொங்கலை கணக்கு பண்ணி பொங்கலுக்கு அறுவடை செய்கிற மாதிரி விதைப்பாங்க. பொங்கலை கணக்கு பண்ணி அறுவடை செய்கிற மாதிரி விதைச்சா பொங்கலுக்கு அறுக்கலாம். பொங்கலுக்கு விதைச்சா வெயில் காலம் பிறந்துடும், என்ன ஆயிரும், பயிரே முளைக்காது, கருகி போயிடும். இவங்க பொங்கலை கணக்கு பண்ணி அறுவடை பண்ணியிருந்தாங்கன்னா கூட இப்போ 2001 அவங்க 2021 சிறையிலேருந்து வெளிவராங்க. சிறையினுடைய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். 4 ஆண்டுகள் சிறை அனுபவங்கிறது ஒரு கொடுமை, பெரும் அனுபவம் தான். அது இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசியல் இது இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அமமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கப்படுது. கிட்டத்தட்ட சசிகலா அவர்களுடைய துணையோடு தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்படுது. இப்போ சசிகலா அவர்கள் மீதான இருந்த அந்த கிரேஸோ இல்லை சசிகலா மீதான நம்பிக்கையோ, சசிகலா அவர்களுக்கு இருந்த ஒரு கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க உருவாக்கின ஆட்கள், அவங்க நல்லது செஞ்ச ஆட்களோ இல்லை அவங்க உருவாக்கின ஆட்களோ, அவங்களால் அரசியலை வளர்த்துற ஆட்களோ, அது எல்லாமே அமமுக போனாங்க. அந்த தேர்தலில் அமமுக கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 22 லட்சம் வாக்களை பெற்றது. அப்புறம் 12 லட்சம் வாக்கெலாம் குறைஞ்சிது. அப்படி வந்துச்சு. அன்னைக்கு சசிகலா அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றியிருந்தாலோ இல்லை அன்னைக்கு ஒரு கட்சியை புதிதாக ஆரம்பித்திருந்தாலோ அது சரியாக இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லாம் கடந்து போய் தேர்தலுக்கு இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கிற, இந்தியாவில் குடிமகனாக இருக்கக்கூடிய, குடியுரிமை பெற்ற யாருக்கும் இந்தியாவில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முழு சுதந்திரம் கொடுக்குது. நீங்களும் தொடங்கலாம், நானும் தொடங்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற சப்ஸ்கிரைபரும் தொடங்கலாம், யார் வேணாலும் தொடங்கலாம், கட்சி தொடங்க தப்பே கிடையாது. ஆனால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் டிடி என்ன சொல்றாரு, திடீர் சாம்பார், திடீர் இட்லி போட, திடீர் கட்சி அப்படின்றாரு. சொல்லப்போனால் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தை பொய்யா அப்படின்னா வார்த்தை முழுக்க சரியானது.
இப்போ திடீர் சாம்பார் திடீர் கட்சி வருது அதெல்லாம் நம்பாதீங்கன்றாரு. ஆனால் இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு நபர் அவர் இருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணம் யாரு? சசிகலா. அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். அவருக்குன்னு ஒரு பிராண்டு கிடையாது. சசிகலாவுடைய அக்கா மகன் அப்படிங்கிறது தான் அடையாளம் அவருடைய பிராண்டு. ஆனால் தனக்கு எல்லாமும் இருந்த, தன்னை வளர்த்து விட்ட, தன்னை ஆளாக்கிய, தனக்கு சீட்டு வாங்கி கொடுத்த, தனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்த தன்னுடைய சித்திக்கே அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுங்கிறது அது அவர் கூட இருந்த நபர்களே அவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த சசிகலா அவருடைய இந்த கட்சி என்பது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் உண்மை. இது ஒரு காலம் கடந்து செய்கிற செயல். அவருடைய மெச்சூரிட்டிக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்திற்கு அவர் ஓய்வெடுத்து கொண்டு அவர் யாருக்காவது நல்ல ஆலோசனை சொல்லி அவர் கூட இருப்பவர்களை ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இணைத்து அவர்களுக்கான வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு அவர்கிட்ட இருக்கிற பொருளாதார பின்னணிக்கு அவர் பல பேருக்கு உதவி செய்து கொண்டு இருப்பது தான் சரியானதாக இருக்கும். அவர் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும் ஆசைப்பட்டால் மிகப்பெரிய பொருளாதார பின்னணியாக அம்மையார் சசிகலா இருக்காங்க. குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. நல்ல பொருளாதார பின்னணி இருக்குது. போயஸ் தோட்டத்திலேயே 150 கோடி ரூபாய்க்கு சமீபத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இத்தனை ஆண்டு காலம் எந்த பின்னணியும் இல்லாத என்னை ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க, நானும் இந்த தமிழ்நாட்டு மக்களால் நான் பொருளாதாரத்தை அடைஞ்சிருக்கிறேன் ஏதோ ஒரு வகையில், அப்போ நான் இதை ஏதாவது செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி அவருடைய மன்னார்குடி பகுதியிலேயே அவர் பள்ளிக்கூடங்களை தத்தெடுக்கலாம், பள்ளிக்கூடங்களை உருவாக்கலாம். இப்போ திவாகரன் அவருடைய தம்பி தான் கல்லூரி கட்டி படிக்க வைக்கிறாரு, நிறைய இலவச உதவிகளை செய்கிறாரு. அதுபோல் செய்யலாம். கமுதியில் போய் கூட்டம் போடுறீங்க. இன்றைக்கும் வறுமையினுடைய கோரப்படியில் கமுதி இந்த பகுதியில் முதலுத்தூர் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஒரு 1000 பிள்ளைகளை அம்மையார் சசிகலா மருத்துவராக மாற்றினாங்க, 1000 பிள்ளைகளை பொறியாளராக மாற்றினாங்க, ஒரு 1000 பேருக்கு ஒரு IAS படிக்கக்கூடிய இடத்துல வாய்ப்பு வழங்கி கொடுத்தாங்க, ஒரு குரூப் 1 எழுதுக்கான இதில் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு சமூக பணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஏரி குளங்கள் தூர்வார வேண்டிய தேவை இருக்குது, கருவேல மரம் ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அரசியல்னால் வெறும் MLA ஆகிறது MP ஆகிறது மட்டும் இல்லை, எவ்வளோ சமூக பணி இருக்குது. நம்மகிட்ட பொருளாதார பின்னணி இல்லை, செய்யக்கூடிய கனவு இருக்குது. அப்படி செய்ய விரும்புகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இதே பட்டுக்கோட்டை பகுதியிலேயே சமூக பணி அவங்களெல்லாம் தத்தெடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு பண்ணலாம். அதுதான் உண்மையான சமூக பணியாக இருக்கும் ஒழிய அவங்களுக்கு இன்னும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் ஒழிய ஒரு கட்சி தொடங்கி போட்டி போட்டு வாக்கை பிரிக்கலாம். அந்த வாக்கு பிரிப்பது என்பது யாருக்கு சாதகமாக, யாருக்கு அது ஒரு ரிவின்ஸாக மட்டும்தான் இருக்கும். இப்போ அவங்க ஓட்டு யார் ஓட்டு? டிடிவியோட ஓட்டு, அதிமுகவோட ஓட்டு. அது யாருக்கு ரிவின்ஸாக போய் முடியும்னா அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ரிவின்ஸாக போய் முடியும். ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அவங்க ஒருவேளை நின்று ஒரு 50 தொகுதியில் நின்று பிரித்தாங்க அப்படின்னா அது அந்த 2 பேருக்குமான அதை அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டை பிரிக்கிற மாதிரி தான் மாறுமே ஒழிய அந்த ரிவின்ஸ் அதிமுகவோட ரிவின்ஸ் தான் இருக்கும் ஒழிய அது எந்த நன்மையும் ஏற்படுத்த போகிறது இல்லை. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.